டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து SSIS அவுட்புட் டைரக்டரி அண்ட் SSIS இன்புட் டைரக்டரி. அவுட்புட் டைரக்டரியில் எந்த ஃபைலுமே இல்லை. ஸோ இன்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 ஐட்டம்ஸ் ஃபைல் இருக்குது. ஸோ SSIS வந்து இப்போ நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மூவ் ஆல் ஃபைல்ஸ் ஒன் ஃபோல்டர் டு அனதர் ஃபோல்டர். ஓகே, அது வந்து ஃபைலோட ப்ராஜெக்ட் நேம் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. கோடிங் வந்து இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் பாத் இருக்குது, அதேமாதிரி டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பாத் இருக்குது. அது ரெண்டுமே ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோம். இப்போ வந்து வேர் ஃபைல் வந்து நம்ம கால்ஃபர் பண்ணுறோம். அது டைரக்ட்லி இன்ஃபோவில் சோர்ஸ் ஃபோல்டர் வந்து கால் பண்ணுறோம். அது கெட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல் வந்து நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு ஃபார் ஈச் லூப்பில் வந்து ஒரு ஃபைலாக வந்து நம்ம டெஸ்டினேஷன் ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். வித்தின் என்ன கண்டிஷன் அப்படின்னா மூவ் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம ஒரு ஃபைலை வந்து அவுட்புட் டைரக்டரியில் மூவ் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ சிம்பிள் கான்செப்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணால் கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து டைரக்டரி நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸிங் system.io ஹெடர் ஃபைல் நம்ம வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் டைரக்டரியில் பாருங்கள் ஃபோல்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா 7 ஐட்டம்ஸ் ஃபைல் இருக்குது. அவுட்புட் டைரக்டரியில் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இன்புட் டைரக்டரியில் 7 ஐட்டம்ஸ் ஃபைல்ஸ் வந்து எல்லாமே மூவ் ஆகி அவுட்புட் டைரக்டரியில் வந்து சேவ் ஆகிருக்கா? ஓகே, சிம்பிள். இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.